நாங்கள் இன்றைக்கு ப்ரௌடாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு சமூகம் இருக்குது, தொடர்ந்து வேலை செய்கிறோம், எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்கிறோம்ன்றதுக்காண்டி லெஸ்பியன், பைசெக்சுவல், குயர் பீப்புள், ஸோ அலைஸ் இதில் சப்போர்ட் பண்ணுற ஆக்களும் வருவினம், குயர் சமூகத்தினர் வருவினம். வந்துட்டு பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அதாவது வந்துட்டு புதிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதை இருக்குது. அதை வந்து இருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் காட்டு மூலமாகத்தான் இந்த 4 வருடங்களாக நாங்கள் இந்த நடைமுறையை செய்து கொண்டு வருகிறோம். அதில் வந்து எங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன விதமான வன்முறைகள் நடக்கிறது, அந்த வன்முறைகளுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு சேனல் பிளான் படியா. நாங்கள் இந்த காலம் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னோம்னா, யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய ப்ரைட் வாக், அதாவது வந்துட்டு பெருமை நடைன்னு சொல்ல நிகழ்ச்சி வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த முறை 2025 யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இருந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மாதிரி இது நடக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு போயிட்டு என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி அவங்களோட கம்யூனிட்டி வேக்கான்னு சொல்லி கொஞ்சம் விஷயத்தை பற்றி பார்ப்போம். வாங்க காணக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னோம்னா யாழ்ப்பாணம் சங்கிலியன் பார்க், அதாவது சங்கிலியன் பார்க்க முன்னுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இவருடைய இந்த பேரணிக்காக வந்துட்டு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த வானவில் நிற கொடிகளை வந்துட்டு தயார் செஞ்சோடியாக இருக்கணும். வணக்கம். இந்த மாதம் வந்து LGBTIQ+ல வந்து நாங்கள் அதை விழிப்புணர்வு மாதமாக வந்து கொண்டாடுறோம். இது உலகளாவிய ரீதியில் வந்து நடக்குது. யாழ்ப்பாணத்துலேயும் தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலே வந்து நடத்தி கொண்டு வரோம். நான் வந்து வவுனியாவிலேருந்து வரேன். இவங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டை வந்து வழங்குறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான் என்றதை வந்து குறிக்கிறதுக்காக தான் இந்த விடயம் வந்து நடக்குது. நன்றி. இலங்கையில் வந்து வவுனியாவிலையும் யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ மலையகத்திலையும் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. வவுனியாவில் வந்து இது வந்து 2வது தடவையாக வந்து. வணக்கம், என் பேர் ஏஞ்சல் குயிண்டர்ஸ். நான் ஜாஃப்னால இருக்கிறேன். இந்த ப்ரைட் த ஃபவுண்டர். இது 4வது வருஷமாக இடம்பெறுது. இதில் நாங்களும் இருக்கிறோம். இந்த சமூகத்தில் திண்ணர்களுக்கு மதிக்கிறது இல்லை, அதாவது இப்படியான நபர்கள் இருக்கிறாங்களான்னு தான் கேள்வி கேட்போம். ஸோ நாங்களும் இருக்கிறோம். இது தொடர்ந்து 4வது வருஷமா நடந்து கொண்டு இருக்குது. என்னன்னு சொன்னால் எங்களோட சமூகத்தினர் குடும்பத்தில் புறக்கணித்து வாழ்ந்து வருகிறார். ஸோ நாங்கள் இன்றைக்கு ப்ரௌடாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கான ஒரு சமூகம் இருக்குது, தொடர்ந்து வேலை செய்கிறோம், எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்கிறோம்ன்றதுக்காண்டி. ஸோ இது எல்லா விதமான போராட்டத்துக்கான ஒரு வடிவமாக இந்த ப்ரைட் வாக் நடந்தது. இல்லை, எல்ஜிபிடி எல்லாருமே எல்ஜிபிடி கே, லெஸ்பியன், பைசெக்சுவல், குயர் பீப்புள், ஸோ அலைஸ் இதில் சப்போர்ட் பண்ணுற ஆக்களும் வருவினம், குயர் சமூகத்தினர் வருவினம். ஸோ எல்லாருக்குமான ஒரு சமத்துவமான இது. இலங்கையில் இன்னுமே எல்ஜிபிடி சமூகங்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கு. ஸோ அதை நீக்க வேண்டும். நீக்கினா அவங்களும் எனக்கு பேர் இந்த சமூகத்தில் இன்னும் வெளியே வராமல் இருந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க வாரதோடாக இந்த சமூகம் அவங்களுக்கான பாதையை அவங்க பயணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. கணக்கு பேர் சப்போர்ட் பண்ணுற ஆக்களும் வருவினான். ஸோ கூட ஆக்கள் வந்து இருக்கணும் ப்ரைட் வாக்கில் பார்த்தா. ஸோ கணக்கு பேர் வருவினம். ஆனால் என்ன, இந்த சமூகத்தில் எங்களோட யாழ்ப்பாண சமூகம் இன்னுமே கலாச்சாரமயமாக ஆணாதிக்க சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறதால கணக்க சமூக எதிர்ப்புகள் இருக்கிறதால கணக்கு பேர் வாரது சரியான குறைவு. ஸோ எதிர்காலத்தில் வருவினம். நம்ம 4 வருஷம் இனி தொடர்ந்து நடக்கும். தேங்க்யூ. இதில் கூடிய மக்கள் எல்லாரும் வந்துட்டு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அதுவும் வந்துட்டு இப்போ நல்லூரில் வந்துட்டு இந்த மாதிரி விடயங்கள் வந்துட்டு பெருசாக இடம் பெற்றதில்லை. மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும்
இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா நிற்கிறோம் வந்து இனி நல்லூர் கந்த சுவாமி கோயில் யாழ்ப்பாணத்து பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி நினைக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே அந்த ப்ரைட் ஒர்க் இப்போ நல்லூர் கந்தசாமி கோயிலை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரைட் போக் வந்துட்டு வேரணி இப்போ நல்ல கன்சாமி கோயிலுக்கு முன்னுக்கு அமைதியான முறையில் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஆடல் மாடல் வந்தவர்கள் இப்போ அமைதியான முறையில் நல்ல கன்சாமி கோயிலை கடந்து சென்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நல்ல கன்சாமி கோயிலுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு கும்பலையுமே நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு பிடிக்கான இந்த வானவில் நிறத்தோடு வந்து நிற்கலாம். எங்களுடைய இந்த முறையான ப்ரைட் வாக் 2025 தொடர்ந்து நாங்கள் 4 வருஷம் இந்த நடப்பவனியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய உரிமைக்காகவும் சமூகத்தில் எங்களுடைய ஏற்றுதலை சமூகத்தில் இப்போ இருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் காட்டு மூலமாகத்தான் இந்த 4 வருடங்களாக நாங்கள் இந்த நடைபவனியை செய்து கொண்டு வருகிறோம். அதில் வந்து எங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன விதமான வன்முறைகள் நடக்கிறது, அந்த வன்முறைகளுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் தேவை, என்ன விதமான சட்டங்கள் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தும் மூலமாகத்தான் செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் கடந்த 4 வருடங்களாக வெற்றிகரமாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் ஒரே இடத்துல செய்கிறது அவ்வளவு நல்லதில்லை என்றது காரணத்துக்காக இந்த முறை இங்கிருந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எங்களுடைய வேண்டுதல் பவனியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கட்டாயம் சமூகத்துல எனக்கு விதமான மாற்றங்கள் வந்திருக்கிறது. இன்னும் விதமான மாற்றங்கள் வரணும். தொடர்ந்து அதுக்காகத்தான் நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டு இவருடைய இந்த பேரணியை வந்துட்டு பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் இதெல்லாம் அது வந்துட்டு புதிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதை இருக்குது. அதை வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கனால் யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதி அதாவது ரியோவுக்கு முன்னால் வந்துட்டு அந்த மாதிரி ஊர்வலம் போய் கொண்டிருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் வித்தியாச
வந்து பார்த்து சொல்லி சொன்னால் எல்லாரும் ஒரு வித்தியாசமான விடயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரியோவில் வந்து கிட்ட நிற்கிறோம். பார்த்தோம்னா அந்த பிரைட் போக்கு வந்துட்டு இப்போ ஆரிய புலத்தை தாண்டி சிவசந்திரிக்கிட்ட போய் கொண்டிருக்கு. பஸ்ஸில் இருந்து நிறைய பேர் கை காட்டுறது பார்க்கக்கூடியா இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஆதரவான நிலைப்பாடாக இருக்குது. பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா லாரியோட சந்தையில் சிக்னல் சந்தையில் தாண்டியாச்சு. இங்கேயும் வந்து பார்த்தா நிறைய சிக்னல் சந்தை மக்களுடைய அந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஒரு மாதிரி இருக்குது. கொட்டகையில் இந்த ஊர்வலம், அதாவது ரெயின்போ கொடியோடு தொடங்கிய இந்த ஊர்வலம் வந்து பார்த்தோம்னா இப்போ யாழ்ப்பாணம் நகரத்தை, அதாவது வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துருக்குது. ஊர்வலமானது வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை வந்து அடைஞ்சிருக்கு.